அன்பான தமிழ் உறவுகளே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு நகை சுத்திக்கான ஒரு அறிகுறி. இப்படி அந்த காலத்து நகை சுத்தி வந்ததுன்னா இப்படி தான் ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருவி விட்ருவாங்க. அது உங்களுக்கு பழுத்து உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லைனா ஒரு 2 3 நாளில் உங்களுக்கு பழுத்து சரியாயிடும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர்கிட்ட போனாக்கா அங்கே அந்த நகை சுத்தி பழுக்க விட்டுட்டு அதுக்கு மருந்து தருவாங்க. அது பழுத்துடும். பழுத்துட்ட பிறகு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சீழை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு பேண்டைட் போட்டு மருந்து வச்சு பேண்டைட் போட்டு அது சரி பண்ணுவாங்க. இது மாதிரி 2 3 கட்டு கட்டுவாங்க. சில பேர் 4 கட்டு கூட கட்டுவாங்க. அது உங்களுக்கு ஒரு தேவையில்லாதது. இந்த நகை சுத்தி எப்படி உண்டாகுதுன்னா, நீங்கள் பாத்திரம் கழுவும் போது சமினா ஏதாவது அந்த நகத்தினுடைய இடுக்கில் போயிடுச்சுன்னா அது செப்டிக் ஆகிட்டு ஏதாவது இருந்து அது செப்டிக் ஆகிடும். அதுதான் அதுக்கு ரீசன். இல்லைனா மண்ணில் வேலை செய்யும்போது ஏதாவது அந்த நகத்தில் பட்டுருச்சுன்னா, நகத்தில் இருந்ததுன்னா அது கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது இந்த மாதிரி செப்டிக்காக நகை சுத்தின்னு வரும். தமிழில் நகை சுத்தின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் நகை சுத்தின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி போகிறதுன்னு ஈஸியான ஒரு வழிமுறை சொல்கிறேன். இது மாதிரி வந்துடுச்சுன்னா உடனே நீங்கள் சுடு தண்ணியை கொஞ்சம் காய வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு அதை கொஞ்ச நேரம் அந்த சுடு தண்ணியில் வச்சுருங்க. அப்படி நீங்கள் சுடு தண்ணியில் வச்சிட்ருக்கும்போது அது என்ன ஆகும்னா, சுடு தண்ணியிலேருந்து அந்த இருக்கிற இன்ஃபெக்ஷன் அதை சாகடிச்சிடும். ஆனால் ரொம்ப அதிகமான சூடு வேண்டாம். பொறுக்கிற அளவுக்கு ஓரளவு சூடு வச்சு கையை வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா கண்டினியூவாக கூட உங்களால் பொறுக்க முடிஞ்சுன்னா ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை செஞ்சிங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு நகை சுற்றி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இது ரொம்ப சுலபமான வழி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாருக்குன்னா கூட இது மாதிரி நகை சுற்றி வரலாம். அப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு இந்த அட்வைஸ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே உங்களுடைய நலனுக்காக எனக்கு தெரிஞ்ச சில வகையான டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்லுவேன். இது மாதிரி 4-5 டிப்ஸு உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லுவேன். அது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதனால் எனக்கு எந்த விதமான ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இது நம்ம வயசானவங்களாக இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேங்க. நன்றிங்க.